ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைத்தோல் தான் வேணும். ஸோ அமுல் பேபிகளை மிஞ்சும் சாக்லேட் பேபிகள். ஸோ கல்லா கட்டக்கூடிய நடிகைகள் வந்து நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. ஸோ என்ன கதைன்னா, இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் இந்த ட்ரெண்ட் என்ன மாறிட்டு இருக்குன்னா, முன்னாடி இருந்தது வெள்ளை நடிகைகள், வெள்ளைத்தோல் இருக்கக்கூடிய நடிகைகள் தான் வேணும் அப்படின்றதுக்காக நார்த்தில் வடக்குல இருந்து நிறைய இறக்குமதி பண்ணாங்க. ஸோ இப்போ அப்படியே ட்ரெண்டு மாறி சாக்லேட் டஸ்கியாக இருக்கக்கூடிய நடிகைகளுடைய ரேஞ்ச், அவங்களுடைய அந்த ட்ரெண்டு தான் வந்து அதிகமாக மாறிட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் இப்போ அதிகமாக கல்லா கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் அதிகமாக கல்லா கட்டக்கூடிய ஒரு சித்தி நடிகை இருக்காங்க. ஸோ யார் அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப தற்போது வெள்ளைத்தோல் அந்த மவுஸ் வந்து குறைஞ்சு, அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் வந்து நடிகர்களும் அமுல் பேபியை விட இப்போ வந்து சாக்லேட் பேபி தான் வந்து ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ நடிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சாக்லேட்டாக மாறிட்டாங்க நடிகைகள் இப்போ. ஸோ 90ஸ்லாம் எப்படின்னா வெள்ளையாக இருந்தால் அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஹீரோயின் ஆயிடலாம் அப்படின்றதான் வந்து எழுதப்படாத ஒரு விதியாக இருந்துச்சு. ஸோ ஒரு நடிகை ஹீரோயின் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்தாங்கன்னா அவங்க வந்து வெள்ளையாக இருந்தால் அதான் முதல் பாஸே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட்டு எல்லாமே. ஸோ இப்போ தான் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த எண்ணங்கள்லாம் தவிர்த்துபடியாக வகையில் தஷ்கி நடிகைகளுடைய அந்த அழகில் பலரும் வந்து திரை உலகில் மயங்கி தான் போயிருக்காங்க. ஸோ நம்ம டிம்பிள் ஹயாத்தி மாதிரியான டஸ்கி சாக்லேட் பியூட்டிங்களை தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி வெள்ளைக்காரிகள் போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நடிகைகள் மீது ரசிகர்கள் அதிக அளவு கிரேஸில் இருந்தாங்க முன்னாடி. ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய வெள்ளை நடிகைகளுக்கு ஈக்குவலாக நம்ம போட்டி போட்டு வரணும் அப்படின்னா நம்ம கலர் வந்து நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்களுடைய நடிப்பு திறமையை ரொம்ப அதிகமாக வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருந்தாலுமே அந்த குறிப்பாக வெள்ளைத்தோல் நடிகைகள் மிஞ்சுற அளவுக்கு டஸ்கி நடிகைகள் ஹீரோக்களிடம் தாராள மனசு. ஸோ தன்னுடைய தாராள மனசை வந்து காட்டுற விஷயங்களா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வந்து பணிவிடைகள் செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இவங்க வளரணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பணிவிடைகள் டஸ்கி நடிகைகளுடைய உபசரிப்புகள் எல்லாமே அதிகமாக போயிட்டு இருக்கிறதால தற்போது கோலிவுட் ஃபுல்லாகவே வந்து டஸ்கி நடிகைகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும், டிம்பிள் ஹயாத்தி, அப்போ வந்து பூஜா ஆக்டே கூட வந்து டஸ்கியான ஒரு நடிகை தான். ஸோ அந்த மாதிரியான நடிகைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய அந்த பணிவிடைகள். ஸோ பொதுவாகவே வந்து சினிமா வட்டாரத்தில் நடிகைகளுக்கு அவங்களுடைய தன்மையை மற்ற நடிகர்களுக்கு சொல்லும்போது பல்வேறு அந்த கோட்வேர்டு வந்து பயன்படுத்துவாங்க. அதில் முக்கியமான ஒரு கோட்வேர்டு வந்து அமுல் பேபி அப்படின்றது ஆகும். ஸோ அமுல் பேபி அப்படின்னா வெள்ளை நிற பின்னழகு கொண்ட நடிகை. ஸோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் மாநிறமாக வந்து இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து டஸ்கி பியூட்டி அப்படின்னு வந்து சாக்லேட் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலும் தற்போது வெள்ளைத்தோல் வேணும் அப்படின்னு சொல்லி அமுல் பேபி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்ச நடிகைகள் கூட ஸோ இந்த மாதிரி டஸ்கி நடிகைகள் அவங்க காட்டக்கூடிய அந்த உபசரிப்பில் மயங்கி இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பிளாக் பக்கம் வந்து சாஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் பட வாய்ப்புக்காக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்ச் வரணும் அப்படின்றதுக்காக வெள்ளை நடிகைகளுடைய போட்டி போடணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணுமானாலும் நடிகர்களோட நெருக்கமாக படுக்கரை காட்சிகள், முத்த காட்சிகள் சொல்லி எதில் வேணாலும் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ டிம்பிள் ஹயாத்தி நடிகை ஒரு 2 பீஸ் போட்டு பிக்னி போட்டே வந்துட்டாங்க. ஸோ அதில் மறைக்க வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ரொம்ப ஒரு 10% தான் மறைக்கிறதுக்கு இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ஓப்பனாக காட்டிட்டாங்க. மக்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி அடிக்கணுன்றதுக்காகவே வந்து காட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான தாராளமாக காட்டிட்டு இருக்காங்க நடிகைகள். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பட வாய்ப்பு மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கில் வந்து வரவு அதிகமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதிலும் குறிப்பாக பெரிய நம்பரும் இல்லாமல் சின்ன நம்பரும் இல்லாமல் மத்திய நம்பராக இருக்கக்கூடிய அந்த 5 நம்பர் நடிகை இருக்கக்கூடிய அவங்க வந்து சித்தி, அவங்களுடைய சித்தி தான் மிகுந்த உற்சாகத்தில் இருக்காங்களாம். ஸோ இந்த மத்திய நம்பர் நடிகை பண்ணக்கூடிய அந்த உபசரிப்பினால ஸோ லட்சத்திலே சம்பளம் வாங்க கஷ்டப்பட்டு இருந்த நடிகைக்கு இப்போ வந்து கோடிகளில் வந்து சம்பளத்தை தொட்டிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் அவர் நடிக்கக்கூடிய படங்களில் தாராளமான மனசு நடிகர்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்கள நாடி வரக்கூடிய பெரிய தலைக்கு, அதாவது தொழிலதிபராக இருக்கட்டும், அந்த படத்தை ஃபன் பண்ணக்கூடிய தயாரிப்பாளராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பெரிய மனசை வந்து காட்டி தன்னுடைய பட வாய்ப்பையும் சரி தன்னுடைய வங்கி கணக்கையும் வந்து உயர்த்திட்டு இருக்கிறாரு நம்ம மத்திய நம்பர் நடிகை. ஸோ இப்போ வந்து 2-3 கோடி வந்து தொட்டிருக்காரு ரீசெண்டாக போடக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில். ஸோ அது வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஸோ அவங்களோட தேவைக்காகவும் அந்த பணத்தை வந்து வாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நடிகை இப்போ வயசாயிடுச்சு, இன்னும் இந்த 2 வருஷம் தான் வந்து நமக்கு மவுஸ் இருக்குமானு கூட தெரில. ஸோ அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி நடிகையும் பணம் மாறுது அப்படின்ற கோடிகள் சம்பளத்தை பார்த்து எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்லி மாறி இருக்காங்க நம்ம மத்திய நம்பர் நடிகை 5. இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.